இவன் சொல்றான், சவால் விடுறான், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சவால் விடுறான். இந்த கரூர் சம்பவம் நடந்த உடனே நேபாள் மாதிரி இங்கேயும் இளைஞர்கள் இறங்கி போராடினாதான் சரி வரும் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டான். போட்டுட்டு பயந்தாங்கோலி அந்த ட்வீட்டை அழிச்சிட்டு ஓடணும் வந்தா நீ. சட்ட பிரச்சனை வருதுனே அழிச்சிட்டு ஓடணும் வந்தா நீ. இந்தியா முழுக்க வழக்கு. சனாதனத்தை பேசிட்டாரு, இந்தியா முழுக்க வழக்கு. சார் உதயநிதி ஸ்டாலின் சார் என்ன சொல்றீங்க? சொன்ன சொல்லின் மீதும் எடுத்த கொள்கையின் மீதும் எத்தனை வழக்கு வந்தாலும் ஒரே கொள்கையின் மீது உறுதியாக நிற்பேன் என்று சொன்னவர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர் அணி செயலாளர், தமிழகத்தின் அடுத்த நம்பிக்கை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஒரு சின்ன ட்வீட் போட்டு அழிச்சிட்டு ஓடுற ஒரு சின்ன கேஸ் ஆயிரும்னு. ஆனா இந்தியா முழுக்க வழக்கு. நாக்க வெட்டு வாங்குறான், தலையை வெட்டு கொண்டு வந்தா 2 கோடிங்கிறான் ஒருத்தன். ஆனா இவங்க நமக்கு பாடம் எடுக்கிறாங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு முறை கேட்டாங்க, இந்த மாதிரி இடி ரைடெல்லாம் இருக்கு, இதுக்காக நீங்க பணிஞ்சிருவீங்களா? எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார், நாங்கள் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், அதர் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் என்று சொன்னார். நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் விஜய் அவர்களே, ஒரு நாள் என்றைக்காவது ஒரு நாள் சட்டமன்றத்திலோ அல்லது உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து நீங்கள் முழுமையாக மனனம் செய்து விட்டு வந்து என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் மக்களுக்கு முன்னால் மைக்கில் பேசுவீர்களே, அன்றைக்கு என்றைக்காவது ஒரு நாள் இதே போன்று தைரியமாக எங்கள் ஆதவ அர்ஜுனா அவர்களின் மீதும், அவர் மீது இல்ல அவருடைய குடும்பத்தினர் மீது நீங்கள் ஈடி வழக்குகளை போட்டிருக்கிறீர்கள். ஈடியே உனக்கும் பயப்பட மாட்டேன், மோடியே உனக்கும் பயப்பட மாட்டேன் என்று என்றைக்காவது ஒரு நாள் ஒற்றை வார்த்தை தெம்பாக உங்களால் பேச முடியுமா?